அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நரகவாதிகளுடைய 5 துவாக்கள் இருக்கு. நரகவாதிகள் அல்லாஹ்வை அழைப்பாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுருவாங்க. அந்த 5 துவாவோட முடிஞ்ச அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சின்றா பேசல இனி அல்லாஹ்வோட. முதலாவது அல்லாஹ் அடுத்த சொல்லுவாங்க என்ன? قالوا ربنا أمتنا اثنتين وأحييتنا اثنتين فاعترفنا بذنوبنا فهل إلى خروج من سبيل. ரப்பே ரப்பே 2 தரம் எங்களை உலகத்தில் வாழ வச்சாய், 2 தரம் மௌத்தாக்கினாய் எங்களை. தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தோம், வாழ்றோம், மௌத்தாக்கி எழுப்பாட்ட பாடல அல்லாஹ் ஒத்துக்கொள்வாங்க. இப்ப ஃபஅதரஃப்னா பிதுனூபினா, யா அல்லாஹ் பாவத்தை ஒத்துக்கொள்றோம். இப்ப நாங்க குஃபர் வைச்சோம், ஷிர்க் வைச்சோம் நாங்க. ஃபஹல் இலா குரூஜின் மின் சபீல், ஏதாவது இந்த நரகத்தை விட்டு வெளியே போறதுக்கு வழி இருக்குதா யா அல்லாஹ்? முதலாவது கேட்பாங்க ரப்பனா. குர்ஆன்ல ரப்பனா கூட வருது துவா. இந்த 5ம் கேட்றக்கூடாது உலகத்துல. இது 5ம் துவா கேட்கிறது நரகவாதியுடைய துவா. இது இல்ல குர்ஆன்ல ரப்பனா எல்லாம் துவா தான் விளங்கிட கூடாது. குர்ஆன்ல கேட்கிற ரப்பனா வேற. சூரா கஹ்ஃப்ல போதினமே ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, இதெல்லாம் துவா. இது இல்லாம 5 ரப்பனா குர்ஆன் இருக்குது. அந்த 5 ரப்பனாவும் நரகவாதிகள் நரகத்தில அல்லாஹ் அடுத்து கேட்கிற துவா. அதுல முதலாவது இந்த துவா, ربنا أمتنا اثنتين وأحييتنا اثنتين فاعترفنا بذنوبنا فهل إلى خروج من سبيل. அல்லாஹ் இதுக்கு பதில் சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா அல்லாஹ்? ذلكم بأنه إذا دعي الله وحده كفرتم. உங்களை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு உலகத்துல கூப்பிட்டா குஃப்ர் செஞ்சீங்களே, அல்லாஹ் மறுத்தீங்களே. ذلكم بأنه إذا دعي الله, அல்லாஹ் என்று உங்களை அழைக்கப்பட்ட உலகத்துல நீங்க என்ன செஞ்சீங்க? குஃப்ர் செஞ்சீங்களே. கஃபர்தும் وَإِيُشْرَكْ بِهِ تُؤْمِنُونَ, ஷிர்க் வைக்கிறதுக்கு நாங்க ரெடின்றீங்க. உலகத்துல நீங்க சொன்னீங்க என்ன தெரியுமா? அல்லாஹ்வால ஒண்ணும் செய்யல. ஷிர்க்ண்டா அல்லாஹ் சொல்றான் ஃபல் ஹுக்மு லில்லாஹில் அலியில் கபீர். இன்றைய நாள் நான் தீர்ப்பு வழங்குறேன் பார். இது முதலாவது நரகவாதியுடைய துவா. அல்லாஹ் பதில் சொல்லிடுவான். விஷயம் நடக்காது, நரகத்துல இருக்கும். 2வது துவா சூரா சஜ்தால ஓதுறோமே, ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜி'னா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். ரப்பே நாங்க பார்த்துட்டோம், இப்ப கேட்டுட்டோம், ரப்பே இப்ப திருப்பி அனுப்பு, நல்ல அமல் செய்யும். இதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவான். என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? فذوقوا بما نسيتم لقاء يومكم هذا إنا نسيناكم وذوقوا عذاب الخلد بما كنتم تعملون. உலகத்துல மறந்து தானே வாழ்ந்தீங்க அல்லாஹ்வை, இப்ப ருசிங்க தண்டனை. அல்லாஹ்வை நமக்கு ஞாபகம் வரலையே படைச்ச அல்லாஹ்வை. فذوقوا بما نسيتم لقاء يومكم هذا, இந்த நாளை சந்திக்கிறத மறந்து வாழ்ந்தீங்களே. இன்னா நசீனாக்கும், இன்றைக்கு நாங்க உங்களை மறந்துட்டோம். ஃபதூகுல் அஸாப், ருசிங்க அஸாப. யார்கிட்ட போறது சகோதரர்களே? யார் இருக்கிறா? எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட்டாளிகிட்ட போவோம். கூட்டாளி நரகத்திலே. தலைவர் மாட்ட போவா, எங்களுக்கு வழிகாட்டினாக்கள்கிட்ட போவா. அதனாலதான் கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்தில் கொஞ்சம் குர்ஆனை திறந்து பார். அவர் சொல்றது இவர் சொல்ற கதையெல்லாம் விடுங்க தயவு செஞ்சு. கதை சொல்லி காலத்தை ஓட்டிடுவாங்க. ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு ஊர்ல சில உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்களோட கொள்கையை பரப்புறதுக்கு பாடுபடுறாங்க. அன்றைக்கு அந்த மௌலவி என்ன கொள்கையோ அந்த கொள்கைக்கு பின்னுக்கு ஆக்கள் எடுக்கிறது. அந்த கொள்கைக்கு பின் இதுக்கு பின்னால போயிடாதீங்க. குர்ஆனை பாருங்க, சூரா ஹஜ்ஜ பிரட்டி பாரு. குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன் என்ன சொல்லுது? அண்ணன் நரகத்தை விட்டு நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும் இல்லையா? அந்த மௌலவி ஒன்று சொல்லுவார், இந்த மௌலவி ஒன்று சொல்லுவார், அதுக்கு பின்னுக்கு போனோம்டா. அப்ப குர்ஆனை பார்க்கறதுக்கு எங்களுக்கு அறிவு இல்லையா? அவ்வளோ சும்மா நீங்க கேட்கலாம். இன்னைக்கு கம்ப்யூட்டருங்கிறோம், இந்த ஐபோன் பாவிக்கிறோம், என்னென்னமோ டெக்னாலஜி செய்யறோமே. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஆடு வளர்த்தவர். யாரு? ஆடு மேய்ச்ச அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு 70 சூரா பாடம். பிலால் பின் ரபாஹ் யாரு? ரலியல்லாஹு அன்ஹு. சின்ன சின்ன ஆட்கள், பெண்கள் குர்ஆனை விளங்கினாங்க, படிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினது குர்ஆன் தானே. நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம்டா, எங்கட காலத்துல ஒரு நடந்திருக்குது என்ன, ஸ்ரீலங்கால, இந்தியால, கனடாவில்
ஒவ்வொரு மௌலவி ஒரு கொள்கையை கொண்டு வர, அவருக்கு பிடிச்ச கொள்கையோட பரப்புறீங்க. அதுக்கு பின்னே கொஞ்சம் பேர், அவர் சிரிக்க வச்சா சிரிக்கிறது கொஞ்சம் பேர், அழ வச்சா அழ கொஞ்சம் பேர், பொய்ய சொன்னா அதுக்கு பின்னே கொஞ்சம் பேர். இது எல்லாத்தையும் விட்டுட்டு சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான், குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, இதை படிச்சோமாக இருந்தா நேர்வழியில போவோம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது நரகவாதியுடைய துஆ இது. அல்லாஹ் பார்த்துட்டோம், கேட்டுட்டோம், எங்களை திருப்பி அனுப்பு, நல்ல அமல் செய்யறோம். அல்லாஹ் சொல்ற வார்த்தை பதில் என்ன? ஃபதுகு பிமா நஸீதும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா, ருசிங்க தண்டனைய, இன்னா நஸீனாக்கும், நாங்களும் உங்களை மறந்துட்டோம். இரண்டாவது துஆ நரகவாதிகளுடைய. மூணாவது துஆ நரகவாதியுடைய சகோதரர்களே, ரப்பனா அக்ஹிர்னா இலா அஜலின் கரீப் நுஜிப் தஅவதக வனத்தபிர் ருசுல். யா அல்லாஹ், கொஞ்சம் பிற்படுத்த, நரகத்தை தாங்க இயலாது. இப்ப நீங்க நினைக்க கூடாது, கால் பண்ணினா ஆன்சர் பண்ணாடி எங்களுக்கு கோபம் வந்துடும், அப்படித்தானே? 2 கோல் அடிச்சோம் ஆன்சர் இல்ல, 10 கோல் அடிச்சோம் ஆன்சர் இல்லப்பா, பிளாக் பண்ண அவனை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நரகவாதிகள் 1000 ஆண்டுகள் அல்லாஹ்வை அழைப்பாங்க, அதுக்கு பிறகு அல்லாஹ் பதில் சொல்லும். எத்தனை ஆண்டுகள்? உலமாக்கள் சொல்றாங்க 1000 வருஷம் கத்துறா எல்லாரும் சேர்ந்து. அப்ப நரகத்துக்கு பொறுப்பா இருப்பாரே மாலிக் அலைஹிஸ்ஸலாம், இவருக்கு காது கேட்கறது இல்லை, அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கான். அதனாலதான் அந்த வாசலுக்கு போயிடக்கூடாது, நரகம் என்றதுக்கு போயிடக்கூடாது சகோதரர்களே. உங்களோட ஆயுள் குர்ஆனை படிக்க மட்டும்தான் போதும், அதுக்கு மேல படிக்க ஒன்றும் போதா. நீங்க குர்ஆனை படிக்க தொடங்கினீங்கன்னா எங்களோட ஆயுள் குர்ஆனை படிக்க மட்டும்தான் போதும், அதுக்கு எல்லாம் இருக்குது இன்ஷா அல்லாஹ், எல்லாம் இருக்குது. மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காது கேட்கிறது இல்லையே, அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கான். ஒன்றும் ஏலாம என்ன செய்வாங்க தெரியுமா? மாலிக் அலைஹிஸ்ஸலாம் தான் நரகத்துக்கு பொறுப்பு. அல்லாஹ் சொல்றான், வனாதௌ யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக். மாலிக் மௌத்தா, மாலிக் மௌத்தா வரும், மௌத்து சரி வரட்டுமே. இந்த நோயாளிகள் சொல்ற என்ன, மௌத்தான நோய் முடிஞ்சுதானே, மௌத்தான நோய் முடிஞ்சுதானே. மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து கேட்பாங்க, மௌத்தா, மௌத்தா வரும் நாங்க. லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. அல்லாஹ் சொல்லிட்டான், மௌத் இல்ல நரகத்தில். சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில மௌத்த கொண்டு வரப்படும் ஆட்டுடைய ரூபத்தில், ரெண்டுக்கும் இடையில வச்சு ஆடு அறுக்கப்படும். சொல்லப்படும் சொர்க்கவாதிகளே மௌத் இல்ல, நரகவாதிகளே மௌத் இல்ல, நிரந்தரமா வாழும், அங்க மௌத் இல்ல. 1000 வருடம் அழைக்கிறண்டா. கண்ணியமிக்க சகோதரர்கள், இதை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. சாதாரணமா நினைச்சீங்கன்னா உங்களோட மடத்தனம், எந்த மடத்தனம் இதெல்லாம் இல்ல. வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டம் இது. நரகவாதியா நான் சொர்க்கவாதியா, என்ற காசு இருக்குதா இல்லையா, இது இல்ல பிரச்சனை. இன்னைக்கு எல்லாரும் சிந்தனையும் என்ன, காலையில் எழும்பினா மத்தவனை பார்த்து என்கிட்ட வாகனம் இருக்கா இல்லையா, கனடால எனக்கு ஊடு இருக்குதா இல்லையா, என்கிட்ட கேஸ் வந்துட்டா இல்லையா, இதானே கவலை எல்லாருக்கும். என் அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்குது இல்லையா, இந்த கவலையை கொஞ்சம் மாத்துங்க. எப்படி மாத்துங்க தெரியுமா? இவ்வளவு ஆயத்து இருக்குது, நான் சொர்க்கவாதியா நரகவாதியா? ஒரு நாள்ல யோசிச்சிருக்கிறீங்களா சகோதரர்? மனைவிட்ட கேளுங்க, நீ சொர்க்கவாதியா நரகவாதியா? நீ பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, நீ சொர்க்கவாதியா நீ நரகத்துக்கு போயிட்டாய் ஒன்றும் செய்யல. அல்லாஹ் விளையாட்டுக்கு சொல்லலையே சகோதரர்களே. இதெல்லாம் மூணாவது துஆ நரகவாதிகளுடைய. ரப்பனா அக்ஹிர்னா இலா அஜலின் கரீப். அல்லாஹ் கொஞ்சம் பிற்படுத்த நரகத்தை. நுஜிப் தஅவதக வனத்தபிர் ருசுல். உண்ட அழைப்புக்கு பதில் தாரோம், ரசூல்மார்களை பின்பற்றுறோமே. இது மூணாவது துஆ. அல்லாஹ் இதுக்கு என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? அவலம் தகும் அக்ஸம்தும் மின் கப்ல் மா லகும் மின் ஸவால். எல்லாம் முடிஞ்சப்பா, வாழ்ந்து முடிஞ்சு தானே வந்தீங்க உலகத்துல. உலகத்துல எவ்வளவு பயான் நடந்துச்சு உங்களுக்கு. பெண்டைக்கு நீங்க கேட்கலாம், அல்லாஹ் காஃபிரை எப்படி நரகத்துக்கு போடுவான்? முஸ்லிமுக்கு ஜும்மா நடக்குது, முஸ்லிமுக்கு என்ன நடக்குது? ஜும்மா நடக்குது, பயான் நடக்குது, இந்த மீடியாக்கள் வந்திருக்குது. ஒன்றே ஒன்றை விளங்குங்க, காஃபிருக்கு ஒன்றும் போகலையே தாவத். உலமாக்கள் சொல்றாங்க, காஃபிருக்கு அல்லாஹ் சிந்தனையில போடுவானாம், புத்தியில போடுவானாம். இஸ்லாம் உண்மையா இருக்குமோ அந்த நேரம் செலக்ட் பண்ணணுமாம் அவர். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான், முஸ்லீமை தெரியாண்டா, முஸ்லீமை இஸ்லாத்தை தெரியான்னு உலகத்தில் யாரும் இருக்கிறாங்களா? அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் பலஸ்தீன். பலஸ்தீனை தெரியாதவங்க உலகத்தில் இருக்காங்களா? சும்மா கேட்டா இருக்காங்களா பலஸ்தீனை தெரியாதவங்க யாராவது? பலஸ்தீன்ல மக்கள் பசியோட
பட்டினி விடப்பட்டிருப்பது யாருக்கும் தெரியாதா? ஏன் பலஸ்தீன் மக்கள் பசியில போடப்பட்டிருக்கிறாங்க உலகத்துக்கே தெரியும். ஏன் முஸ்லிம் முஸ்லிம் என்றதுக்கு தானே அவங்களுக்கு சாப்பாடு போகுது இல்ல. அப்ப இஸ்லாம் என்கிறது ஒரு மார்க்கம் என்று அல்லாஹ் முழு பேருக்கு விளங்கப்படுத்தினான். யாரும் அல்லாஹ் கிட்ட போய் சொல்லேலா எனக்கு இஸ்லாம் தெரியாது, முஸ்லிம்களுக்கு உலகத்துல வேதனை நடக்கலையே. அல்லாஹ் புத்திய கொடுத்திருக்கிறான் உலகவாதிகளுக்கு. இதை வச்சு அல்லாஹ் நரகத்துல போடுவார். மூணாவது துவாவும் ரிஜெக்ட், அல்லாஹ் பதில் சொல்லுவார். நாலாவது துவா கேட்பாங்க நரகவாதிகள், என்ன? ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். யா அல்லாஹ் நரகத்தோட்டு வெளியாக்கிடு, நாங்க நல்ல அமல் செய்வோம், நாங்க முஸ்லீம் ஆயிருவோம். நாங்க என்ன செஞ்சிருவோம்? முஸ்லீம் ஆயிருவோம். ஏனடா சகோதரர்களே, முஸ்லீம் காஃபிர் எல்லாம் நரகத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்ட கடைசி கட்டளை வரும், கடைசியா களிமா சொன்னவனை நரகத்தோட்டு வெளியாக்கு. இப்ப தொழாதவங்க நரகம் போவாங்களா இல்லையா? எங்கட கொள்கை. வட்டி எடுத்தவங்க நரகம் போவாங்க, எல்லாம் நரகம் போகணும். அல்லாஹ் மன்னித்தா அல்ஹம்துலில்லாஹ். சரி, தொழல்ல, வாழ்க்கை பூர்த்தியா தொழல்ல, நோன்பு பிடிக்கல, ஜகாத் கொடுக்கல, ஹஜ்ஜி செய்ய, நரகம் போவாங்க. போய் நரகத்தில் இருக்கும் பொழுது ஒரு அழைப்பொண்டு வரும், களிமா சொல்லிருக்கானே முஸ்லீமே, இவன் எடுங்க நரகத்தை விட்டு. இப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? மலக்கு என்ன செய்வாங்க? யார உள்ளத்துல அணுவளவு ஈமான் இருந்ததோ அவ்வளோ பேர் நரகத்தோட்டு வெளியாக்கு. வெளியாக்கும் பொழுது காஃபிர்களுக்கு எவ்வளவு கவலை வரும் தெரியுமா? கூட்டாளி போறானே. அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றார், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். அப்பதானா அந்த காஃபிர்கள் ஆதரவு வைப்பாங்க, அடே ஒரு முஸ்லிமா உலகத்துல வாழ இருந்துச்சு, ஒரு முஸ்லிமா உலகத்துல வாழ இருந்துச்சு, என்ன போறா நரகத்தை விட்டு பாரு சொர்க்கத்துக்கு, எங்களுக்கு போயிடாது. அதுதான் அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யுங்க சகோதரர்களே. முஸ்லிமா அல்லாஹ் பிறக்க வைத்தானே. இப்ப நாங்க மத்த நரகத்தை விட்டு பாதுகாப்போம், எங்களை பாதுகாத்துக் கொள்ளோம். நாலாவது துவா என்ன தெரியுமா நரகவாதிகளுடைய? ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். அல்லாஹ் வெளியாக்கியா அல்லாஹ் நல்ல அமல் செய்றோம். இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? பதில் சொல்லுவான். இதுக்கு என்ன பதில்? அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு மன் ததக்கர் வஜாஅகுமுன் நதீர். அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு ஆயுளும் தந்து உங்களுக்கு பயான் பண்றதுக்கு ஆக்கல் அனுப்பலையானா? எங்கட பாசையில சொல்றேன்டா. அவலம் நுஅம்மிருக்கும், ஆயுள் தந்தனே 60 வருஷம் 70 வருஷம் ஆயுள் எனக்கு தந்த உங்களுக்கு உண்டு. இரண்டாவது மயததக்கரு மய்யத், உபதேசம் பண்ண ஆக்கல். வஜாஅகுமுன் நதீர், நரகம் இருக்குது எச்சரிக்கை பண்றதுக்கு ஆக்கள் வந்தாங்களே, நீங்க கேட்கலையே. வஜாஅகுமுன் நதீர் ஃபதுகு ஃபமா லிஸ்ஸாலிமீன மின் நஸீர். தண்டனை ருசிங்க, உங்களுக்கு ஹெல்ப் நடக்காது. இப்ப நாலாவது துவா இது நரகவாதிகளுடைய. சரி, கடைசி துவா அஞ்சாவது துவா கேட்பாங்க. அஞ்சாவது துவா என்ன? ஏலா எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் இடத்துல அழைப்பாங்க. ரப்பனா غلبت علينا شقوتنا وكنا قوما ضالين ربنا اخرجنا فإن عدنا فإنا ظالمون. கஷ்டம் தாங்க எல்லாம் என்ன செய்யுது? இதுக்கு மேல யாரை கூப்பிட என்ன செய்? அவனோட வார்த்தை அப்படித்தான், மிக பயங்கரமான வார்த்தை. அஞ்சாவது துவா, ரப்பனா غلبت علينا شقوتنا. யா அல்லாஹ் எங்களோட மூரேவித்தனம் கூடிட்டியா அல்லாஹ், இதுக்கு மேல எங்களால ஏலா தாங்க இயலாது, நெருப்ப தாங்க இயலா, அடிய தாங்க இயலா. யா அல்லாஹ் ரப்பனா غلبت علينا شقوت, ஷிக்வான மூதேவித்தனம். وكنا قوما ضالين. யா அல்லாஹ் உலகத்துல வழிகட்டு வாழ்ந்துட்டோம். யா அல்லாஹ் ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா. யா அல்லாஹ் எங்களை வெளியாக்கி யா அல்லாஹ் நரகத்தை விட்டு, நாங்க இதுக்கு போறோம், இதுக்கு மீள மாட்டோம். இதுக்கு அல்லாஹ் கடைசி பதில் சொல்லுவான். இதுதான் கடைசி பதில். குர்ஆன் எடுத்து பாருங்க, சூரா மூமினூன் எடுத்து பாருங்க. என்ன பதில் தெரியுமா? قال اخسؤوا فيها. இஹ்ஸா என்ன? நீங்க ஆக கேவலமான ஒருவன் இருக்கா உங்களுக்கு, உங்கள்ட்ட ஆக கேவலமான ஒருத்தனுக்கு பொத்துடா வாயங்கிறது இஹ்ஸா. இஹ்ஸா நாசமா போ. இஹ்ஸா என்ற வார்த்தை குர்ஆன்ல என்ன? இதுக்கு பிறகு பேசப்படா நீ என்றதை தான் அல்லாஹ் قال اخسؤوا فيها ولا تكلمون. நாசமா போங்க, பேசப்படாது. இதோட முடிஞ்சுட்டா என்ன? அல்லாஹ்வோட பேசு. இந்த 5 துவாவும் தான் நரகவாதிகள் கேட்கிற துவா சகோதரர்களே. அல்லாஹ் நம்மளை நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. அதுக்கு யாரும் போயிடக்கூடாது.
எந்த மனிதனும் போகாம இருக்கத்தான் இன்றைக்கு முஸ்லீம்கள் பாடுபடுறாங்க, உலமாக்கள் பாடுபடுறாங்க. எப்படியாவது நரகத்தை விட்டு மக்களை வெளியாக்கும். குர்ஆனை படிக்க சொல்ற அதுக்கு தான், வேறொன்றுக்கும் அல்ல, டைம் வேஸ்ட் ஆக்குறதுக்கு அல்ல. யார் இந்த தாவத்தை சொல்றது? அங்க போனது போறோம் உலகத்துல சொல்ல கிடைக்கல மன்னிச்சிக்க மச்சான்னு சொல்றதா? கூட்டாளியை பார்த்து உலகத்துல உனக்கு சொல்ல கிடைக்கல மன்னிச்சிக்க மச்சான், அங்க போய் மன்னிப்பு கட்டு வேலை இல்லையே, சொறி கட்டு வேலை இல்லை. அங்க போய் உலகத்துல கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 5 துவா குர்ஆன்ல நரகவாதிகளுடைய துவா எவ்வளோ கேட்டும் 5ஆவதோடு அல்லாஹ் சொல்லிடுவான் பேசாத. இனி 6வது துவா ஒன்று இல்லை நரகவாதிகளுக்கு குர்ஆன்ல. இனி சகோதரர்களே, நெடூடி காலம் ஹாலிதீன ஃபீஹா அபதா. ஃபிரௌன் நரகத்தில், ஹாமான் நரகத்தில், அபூஜை